Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. தேவனை துதிக்கிற தேவ ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தின் அநேக சாட்சிகள் உண்டு. கர்த்தரை இக்கட்டின் நேரத்திலே, தன் வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலைகளிலே கர்த்தரை ஆராதித்தவர்களை எல்லாம் கர்த்தர் விடுவித்தார், உயர்த்தினார். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வேதத்தின் வார்த்தைத்தானது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆம், இந்த நாளிலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க, ரட்சிக்க, பாதுகாக்க, ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயாவில் படிக்கிறது போல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதே, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கிறதே. வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். நிச்சயமாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாய் முழுவதுமாய் நம்ம விட்டு கொடுத்து நம் தேவ சமூகத்தில் இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya. நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் எத்தனை சூழ்நிலைகளிலே நம்மை மகிமைப்படுத்தினார். நம்முடைய தலை கவிழவே விடவில்லை, நம்முடைய தலை நிமிர்ந்தது, வெட்கப்பட விடல. ஆமென். மங்காத புகழுடன் வாழுவோம். இது ஆண்டவருடைய ஆசி பெற்ற ஜனத்தின் ஆசீர்வாதம். வாருங்கள், சேர்ந்து பாடலாம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சேர்ந்து பாடலாம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம், அந்த சேனைகளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், சத்துருவின் எதிரடையான வல்லமைகளையும் அவர் நிர்மூலமாக்குகிறார். ஆகவே
தேவனுடைய சமூகத்தில் அவரை துதிப்போம். பதறாத வாழ்வு உண்டாகும். பிரியமானவர்களே, நிச்சயம் ஆண்டுடைய ஜனத்திற்கு அது இருக்கிறது. சேர்ந்து பாடலாம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பினில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பினில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனே அருள்வார். இன்றைக்கு பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனே அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. விசுவாசத்தோடு பாடலாம். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் நிச்சயமாய் பெருகுவோம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நாங்கள் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனமாகிய நான், அவர் ஜனம் ஜொலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்லவா? எரேமியா 30:18-19 இப்படி சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலனுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேலே கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஒருபோதும் குறுகி போவதில்லை. தேவன் முன் போல நம்முடைய ஸ்தலங்களில் நம்மை நிறுத்தி அங்கே கர்த்தரை துதிக்கும் சத்தம், நன்றி செலுத்தும் ஸ்தோத்திரங்களின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்க முடிகிறது? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர். உலக தோற்றம் முன்னே அவருக்குள்ளாய் முன்குறிக்கப்பட்டு ஏற்ற விநேரம் வந்த பொழுது நாம் அழைக்கப்பட்டு, ஆம் பிரியமானவர்களே, நாம் நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எரேமியா சொல்கிறது போல அநாதி சிநேகத்தால் அவர் நேசிக்கிறாராம். அநாதி சிநேகம் என்றால் எல்லையற்ற சிநேகம். ஆம், அது காலவரையற்ற அநாதி அது சிநேகம். நம்மேலே அப்பேற்பட்ட சிநேகத்தை, பாசத்தை, அன்பை கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், என்னை காண்கிற தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே,
என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கும். சொல்லுவோமா? நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் கூட சில கடந்த கால தோல்விகள், எதிர்கால பயங்களோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே அருமையாக பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தான். எப்போதாவது அல்ல, எப்போதும் வெற்றி உள்ள வாழ்க்கை தான். அதை கர்த்தர் தருகிறார். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையை, வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புத அடையாளத்தை, அதிசயத்தை பார்க்கிற தேவ ஜனங்கள் அவரை அறிகிற அறிவின் வாசனையை, ஆம், இதன் மூலமாய் தேவன் ஒருவர் உண்டென்று, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று நம்மை பார்க்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்களுடைய வெற்றி, இவர்கள் தோல்வி ஜெயமாய் மாறுவது, இவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற இப்பேற்பட்ட அதிசயம் உள்ள வாழ்க்கை, அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அறிகிற அறிவின் வாசனை அறிந்து கொள்வார்கள். என்னை கேட்கிறவர்களே, இந்த வாசனை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆம், இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் உண்டு. ஆராதனை ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தேவ ஜனமே, உன்னை கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இதன் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனை பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே அவரை பார்த்து சொல்லுவோம்: என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இதன் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனை பெருகும். ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சூழ்நிலையை பார்க்காதீர்கள். சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த நாளில் கூட அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சிங்க கெபியில் இருந்தாலும், அக்கினி சூளையில் இருந்தாலும் எங்களை விடுவிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அல்ல கரம் தட்டி பாடலாமா? ஹalleluya. சிங்க கெபியில் நான் நடந்தேன். ஆமென். அக்கினியில் நடந்தேன். நான் வீழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பாடுவோம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பிரியமானவர்களே, எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் அவர் நம்மை காப்பார்.
சேர்ந்து பாடலாமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே, இயேசுவானவர் நமக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே, சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிற தேவனை ஆராதிக்கலாம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தா. பாடலாம் பாடலாம். சுட்டெரிக்கும் இப்பொழுதே விடுதலை. ஹல்லேலூயா. துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. நல்ல கையை தட்டி இயேசு என்னை காத்திடுவார். நிச்சயம் காப்பார். எப்போதும் வெட்டி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற தேவ ஜனமே, நீயும் நானும் தோற்று போவது இல்லை. தோல்வி என்பதே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நிச்சயம் காத்திடுவார். கலங்கிடாதிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அன்றைக்கு தானியேலை பார்த்து நேபுகாத்நேச்சர் சொன்ன வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்மை தப்புவிப்பார், விடுவிப்பார், நம்மை உயர்த்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இப்படி நாம் கூடி ஆராதிக்கிறோம். ஆகவே எல்லா புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனையை தவற விடாதிருங்கள். அநேகருக்கு இந்த ஆராதனை அனுப்புங்கள். நாம் இணைந்து தேசத்திலே தேவ நாமத்தை உயர்த்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.